என்ன அங்கிள் எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லம்மா, வழக்கமா யாராவது ஒரு விஷயத்துக்கு பாராட்டிட்டு அத நீங்க தான் செஞ்சீங்களான்னு கேட்டா அது அவங்க செய்யலனாலும் நான் தான் செஞ்சேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீ உண்மையை சொல்லிட்டியே. செய்யாத ஒரு விஷயத்துக்கு நம்ம பாராட்டு சம்பாதிக்க கூடாதுல்ல அங்கிள். அது தப்பாயிடும்ல. இப்போ நான் நல்ல காஃபி போடுறேன்னு நீங்க நம்பி அத்தை வீட்ல இல்லாத நேரமா பார்த்து எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து நான் சொதப்பி அப்புறம் எல்லாமே தப்பாயிடும்ல. அது 2 பேருக்குமே கஷ்டமாயிடும்ல அங்கிள். ரொம்ப தெளிவா இருக்கமா. பொய் சொன்னா எப்பவா இருந்தாலும் மாட்டிப்போம்ல அங்கிள். இருட்டுல இருக்கிற பொய் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரதானே செய்யும். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? MBA அங்கிள். ஓ அப்படியா? அஜய் உனக்கு எப்படி தெரியும்? எங்க மீட் பண்ணீங்க? என் அப்பாவோட ஆபீஸ்ல தான் அங்கிள். அஜய் அப்பா கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது அப்பா கூட அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. அவருக்கும் அஜய் ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் எனக்கும் அஜய் பிடிச்சிருச்சு. உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் அஜய் அவருக்கு பிடிக்காம போச்சா? சும்மா சொன்னமா, நீ ஒன்னும் சீரியஸ் எடுத்துக்காத. சீக்கிரமே புரிஞ்சு பாருங்க. அதத்தாமா நாங்களும் விரும்புறோம். நீ அவருக்கு ஒரே பொண்ணு, அதனால நீங்க 2 பேரும் அவரை ஒதுக்கி வைக்க கூடாது. அஜயோட ப்ரொஃபஷன் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவன் இப்பதான் அவனோட லைஃபையே ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவன் இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ணணும். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நீ எப்பவும் அவன் கூடவே இருக்கணும். ஏன்னா ஒருத்தன் தன்னோட கரியர்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒய்ஃபோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நானும் அர்ஜுனும் இந்த பிசினஸ்ல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் ஒய்ஃப் கிருஷ்ணாவும் என் மருமக பார்வதியும் தான். அந்த மாதிரி தான் நீயும் அஜய்க்கு இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன் அங்கிள். ரொம்ப சந்தோஷமா.